தேனி முல்லை நகரில் கர்ப்பிணி மனைவி மற்றும் குழந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி முல்லை நகரில் கர்ப்பிணி மனைவி மற்றும் குழந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி. தேனி அருகே உள்ள முல்லை நகரில் இளைஞர் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இளைஞரது சொந்த ஊர் தேனி அருகே உள்ள அமச்சியாபுரம் என்று கூறப்படுகிறது. தற்போது முல்லை நகரில் உள்ள ஒரு வீட்டில் இந்த தம்பதி வாடகைக்கு வீடு எடுத்து குடியிருந்து வந்தனர். சதீஷ்குமார் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாகவும் மேலும் தனியாக வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது மனைவி அஜிதா மற்றும் மகள் பெயர் பிருத்திவிகா, வயது 5 வயதுதான் ஆகிறது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் அவர்களை அந்த அஜிதாவின் பெற்றோர் தொடர்பு கொள்ள முயன்ற போது தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும், நேற்று இரவு அக்கம் பக்கத்தினர் இவ்வீட்டில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்று கூறிய நிலையில் அஜிதாவின் தந்தை வீட்டிற்கு கதவை உடைத்து பார்த்தபோது அஜிதாவும் பிருத்விகாவும் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்ததையும் மேலும் சதீஷ்குமார் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு தடய அறிவியல் துறையினரை வரவழைத்து சோதனை செய்து தடயங்களை சேகரித்தனர். அப்போது அஜிதா 5 மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்றும் அவரது உறவினர்கள் தகவல் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் 3 பேரின் சடலங்களையும் கைப்பற்றி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, அதனால் தான் உயிரை துறக்க முடிவு செய்ததாகவும், தான் இறந்த பின்பு மனைவியையும் குழந்தையையும் அனாதையாக விட்டு செல்ல விரும்பாததால் அவர்களையும் கொலை செய்ததாகவும் சதீஷ்குமார் கடிதம் எழுதி வைத்திருந்ததாகவும் அந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இளைஞர் ஒருவர் மனைவி மற்றும் கர்ப்பிணி மனைவி குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தேனி முல்லை நகர் பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் இந்த முடிவை எடுத்தார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.